ஹாய்டா. ஆரம்பம் கேரிங் மாமா. தென் சேனல் நேம் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப லாங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்த உடனே தெரியணும் இல்லையா, அதனால சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போது லின்னும் நீங்களும் ரெஸ்டாரண்ட்டில் பேசியிருப்பீங்க இல்லையா, அப்போது நீங்கள் அங்கேருந்து வந்திருப்பீங்க. தென் லின் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆரம் பார்க்க போயிருப்பா. ஆரம் சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த டைம், சார் உங்களை தேடி எப்பவுமே வருவாங்களே லின், அவங்க வந்திருக்காங்க. ஆரமும் அதை கேட்டுட்டு ஓகே வர சொன்னோம்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் பேசிடணும். அப்படி அவன் ப்ரிப்போர்டோட வெளியே போகிறான். ஏதோ ஒரு ஓரத்தில் அவனுக்கு கில்ட்டியாகவே இருக்கு. பிகாஸ் 2 பேருக்கும் என்கேஜ் ஆகிட்ட ஆரம் அவகிட்ட சரியாகவே பேசியிருக்க மாட்டான் இல்லையா. ஸோ ஏதோ ஒரு ஓரத்தில் அவனுக்குன்னு ஒரு கில்ட்டி. ஓகே, கொஞ்சம் சாஃப்டாகவே பேசணும். அவளே ஏதாவது கோவமாக பேசினாலுமே நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் ப்ரிப்பேர்டாக தான் வெளியே போயிருப்பான். அவரை பார்த்த உடனே ஹக் பண்ணிக்கிறா. அங்கே ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஹக் பண்ணிக்கிறா. என்ன பண்ணுறது தெரியல. ஆரம் சைலண்டா ஓகே இல்லை கையெடு. ஆரம் ஆரம் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. அது மட்டும் இல்லை, என்கிட்ட நீ பேசணும்னு சொன்ன உடனே லின் ப்ளீஸ் கையெடு, எல்லோரும் நம்மள தான் பார்க்குறாங்க. ஓ ஓகே 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 ஐம் சாரி. ஏதோ ஹாப்பினஸில் இட்ஸ் ஓகே. நம்ம வெளியே போய் பேசலாம். யா ஷோர். என்னால் எங்கள் ஃபீலிங்ஸ் கூட எக்ஸ்போஸ் பண்ண முடியல. லின் போகலாம் அப்படி சொல்லிட்டு அவன் முன்னாடி நடந்து போயிருப்பான். ஸோ இவளும் ஓகே இவனோட கேரக்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஆரம் பின்னாடியே போயிருப்பா. நெக்ஸ்ட்டு 2 பேருமே கஃபேல இருப்பாங்க. லின் எப்படி பேசுதுன்னு தெரியல, நான் சொல்கிறேன் பொறுமையாக கேளு. ஆரம் எங்க பாரு, எனக்கு தெரியுது என்கிட்ட நீ என்ன சொல்ல வரேன்னு. லின் ஒரு நிமிஷம், நான் பேசிட்டேன். இங்கே பாரு, ஏதாவது பேசி மைண்டை டைவர்ட் பண்ணாத. நிறைய டைம் இது நான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, நான் இப்போது உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லி முடிக்கிற வரைக்கும் கோவப்படாமல் சைலண்டாக கேளு. ஆரம் என்ன சொல்ல போகிற எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்ன உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோ தானே. ஆரம்பில் என்னை பார்த்துட்ருக்கான். அதுதானே லைட்டாக பென் பண்ணி கேட்குறா. ஆமாம் தலையாட்டுறான். சிம்பிள், இதுதான் எனக்கு தெரியுமே. புரியல. சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட கூப்பிடுற மாதிரி ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகும். மேரேஜ் ஆயிடுச்சு சொல்கிறோம், எந்த ஒரு கோவம் ஓகே தான், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கா. அவன் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். ஓகே புரிஞ்சுக்கிட்டா போல, ஈஸி தான் இவளுக்கு புரிய வைக்கிறது அப்படி திங்க் பண்ணிட்டேன். ஓகே இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு இருந்தேன். சிம்பிள். எங்கே பாரு, என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்கு ஆரம். நான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன்னா உன்னோட ஃப்யூச்சராக வரப்போகிறேன், இது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாதா. சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம், இதுக்கப்புறம் என்ன ஃப்யூச்சர். லின் உனக்கு புரியுதா இல்லையா, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. லிசன் ஆரம் பாரு, இது எனக்கு எப்படி தெரியும்னு உனக்கு தெரியுமா. இல்லைல்ல, அவன் அமைதியாக இருக்கான். ஆடம் இதை என்கிட்ட சொன்னது வயன்தான். வயனா நீ எப்போ அவளை மீட் பண்ண. சொல்கிறேன், சொல்கிற வரைக்கும் என்ன சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டு நான் சொல்ல நீ குறுக்க பேசுகிற. லின் வயன் உன்னை மீட் பண்ணி இதெல்லாம் பேசினாலாம். ஓகே நான் சொல்ல வேண்டியது இருந்தேன், அவளே சொல்லிட்டா. எங்கள் பாரு லின், என் மேலே நீ கூப்பிடாதா. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம என்கேஜ்மெண்ட் ஆரம் ஸ்டாப். இங்கே பாரு, எல்லாத்தையுமே நான் தெளிவாக என்கிட்ட பேசிட்டேன். இதில் நீ ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. இன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். வயன் மேரேஜ் ஆன அந்த குளத்தில் நின்றுட்டு இருக்கும்போது என்னையே அறியாமல் ஒரு ஹாப்பி. பிகாஸ்
ஒயன் உன் கூடயே இருந்துட்டு மாமா மாமா உன் கூட சுற்றும் போது எனக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அவளுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சாராம். அது மட்டும் இல்லை, அவளை நீ தூக்குன பற்றியா, அவள் இங்கே இங்கே உனக்கு கிடைச்சல அப்படின்னு ஆரம் ஷோல்டரில் கை வைக்கிறா. அமைதியாக பார்த்துட்ருக்கா. என்னன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. நான் அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் ஜலஸ் ஆக மாட்டேன். தென் எதுவும் இருந்தாலும் நான் கரெக்டாக பேசிடுவேன். பட் எனக்கு அந்த இடத்துல எதுவும் பேச தோணலை. ஏதோ ஒரு ஓரத்தில் எனக்கு ஊர்த்திட்டே இருந்தது. அவளோட மாமா மாமான்னு கூப்பிடும்போது ஏதோ கோவமாக இருந்தது. யா ஓகே, வேறு வழி இல்லை. பிகாஸ் உன்னோட சிஸ்டரோட பொண்ணு தானே. சைலண்ட்டாக அவளே பார்த்துட்ருக்கான். ஃபேஸ் இன்னும் சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி இருக்கு. ஸோ ஆரம், என்னால் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்க முடியுது. அதே போல் என்னையும் நீ புரிஞ்சுக்கணும். அந்த செகண்டில் ஒயனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு தெரியும் போதோ எனக்கு ஹாப்பியாக இருந்ததோ. அதுக்கப்புறம் ஒரு குண்டை தூக்கி போட்டா பாரு, டோட்டலாக எல்லாம் பிளாங்கான மாதிரி இருந்தது. எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு சொன்ன அடுத்த செகண்ட் சிவிலே வச்சுட்டான். ஆரம் ஷாக் ஆகிட்டான். ஏய் லென், நீ அவளை அடிச்சியா? கூல், கேள ஆரம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. லென், நீ ஒயன் அடிச்சியா? ஆமாம், அதுவும் எதனால் அடிச்சேன்னு தெரியுமா, உனக்கும் அவளுக்கும் அப்படின்னு பேச வரத்துக்குள்ள ஆரம் சிவில ஒன்று விட்டுட்டான். ஏன் பொண்டாட்டி எதுக்கிட்டே நீ அடிச்சா? நான் அடிக்கிறதுக்கு யோசிப்பேன். நான் எவ்வளோ கில்ட்டியாக பார்த்தேன் தெரியுமா? உன்னை ஏதோ என்கேஜ் பண்ணி எனக்கு ஏதோ ஏமாத்திட்டேன் அந்த ஃபீல் இருந்தது. இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உன்னை ஏதோ ஏமாத்துற மாதிரி. பிகாஸ் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆரோ கேட்டுடி நீ அவளை அடித்தா? என் கண்ணதில் கை வச்சுட்டா. ஆரம், பப்ளிக் பிளேஸில் நீ அடிச்சிருக்க அப்படிங்க. அவ்வளோ எதுக்கிட்ட நீ அடிச்சனா அதுக்கு தாண்டி இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். பார்த்தாளா என்ன சொன்னான்? அவன் எழுந்து கத்துறான். எல்லாருமே ஆரம்பியும் லின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லு, என்ன பண்ணான், என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு டேபிளை ஒரு கிக் பண்ணா. அது தம்முன்னு கீழே விழுந்துருச்சு. நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, ஆரம்பம் விட்டுட்டு போயிடுறேன், மாமாவுக்கு உங்களை தான் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க இல்லையா. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எங்கள் பாரு ஆரம், நானே எல்லாத்தையும் மறந்தேன். இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். நீங்கள் பாரு, நான் யாருக்கிட்டையும் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. யார் பின்னாடி இப்படிலாம் போனது கிடையாது. உனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா உன் பின்னாடி வரேன்னா அவளே உன்கிட்ட இருந்து போகிறேன்னு சொல்கிறா. உனக்கு புரியலையா? அப்படிலாம் அவள் பேசும்போதோ ஆரம் அவளை இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பான். உங்ககிட்ட வந்து சண்டை போட்டிருப்பான், உங்களை வந்து அடிச்சிருந்துருப்பான். அவனுக்கு கோவமே. எப்படி நீங்கள் அவனை விட்டு போவீங்க? அதை நீங்கள் லின்கிட்டயே சொல்லியிருக்கீங்க. லின்கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணியிருந்தாலுமே ஓகே தான் அவனுக்கு. லின்கிட்ட இதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவனுக்கு ஓகே தான். பட் எப்படி விட்டுட்டு போகிறேன் அந்த வேர்ட் எப்படி யூஸ் பண்ணா தெரியல அவனுக்கு. சம கோவத்தில் அவன் வீட்டுக்கு வந்திருப்பான், சண்டை போட்டுருந்துருப்பான். நெக்ஸ்ட்டு அவன் அந்த இடத்துல இல்லை. பிகாஸ் அவனுக்கு தெரியும் கோவத்தை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே இருக்க ஆர்கிட் பண்ண அவனே அறியாமல் அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும்னு தெரியும். ஸோ அங்கேருந்து போயிருப்பான். இப்போது அப்படியே நைட்டு அவங்கள கிஸ் பண்ணியிருந்துருப்பான் இல்லையா. ஸோ இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிப்போம். அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான். மாமா மாமா நீ குடிப்பியா மாமா? நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. பட் அவன் அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவன் ஷர்ட்டில் கை வைக்கிறான். மாமா பேலன்ஸ் பண்ணி நில்லை, என்னால் ஒன்றும் பிடிக்க முடியல மாமா. அப்படி அவனை பிடிக்க ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அவன் பூதியில் இருக்கான் இல்லையா, பேலன்ஸ் பண்ண முடியல. உங்கள் மேலே படுத்துட்ருக்கான். சீக்க டேப் பண்ணிட்டே மாமா மாமா கண்ணை திறந்து பாரு, குடிப்பியா நீ? அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவன் கண்ணை திறந்து உங்களை பார்க்குறான். மாமா
ஏன் இப்படி பண்ணுற? எதுக்கு நீ குடிச்சிட்டு வந்த? ம் உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு மாமா. என்ன உனக்கு பிடிக்கலன்னு நீ சொல்கிறது தானே? ம் தெரியும் தெரியும். என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அப்படி நீங்கள் பேச வரும்போதும் டீப்பாக கிஸ் பண்ணுறான். உங்களை பார்த்துட்டே இருக்கான். கண்ணை டைட்டாக மூடிட்டு இருக்கீங்க. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு இந்த வேலை ஒன்னாட்டி உன்னை தவிர எனக்கு வேற யாரையும் பிடிக்காதுடி. நீ எப்படி விட்டுட்டு போகிறேன்? எப்படி நீ சொல்லுவ? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி. உன்னை நான் இங்கே வச்சிருக்கேன். என் வேர்ல்டே நீ தான். நான் பார்க்குறதுல உனக்கு ஃபீல் ஆகலையா? இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. நீ இல்லாமல் எனக்கு என் லைஃபே இல்லடி. என்னடி பேசிட்டு வந்திருக்க? என்னை விட்டு நீ இருந்துருவியா? போயிடுவியா? நீ போயிட்டா நான் உன்னை விட்டுருவேண்ணா? வார்த்தைக்கு வார்த்தை நான் பொண்டாட்டி சொல்லிகிட்ருக்கேன். ஹே இன்னைக்கு நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன்டி. அன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்துடல. அன்னைக்கு இந்த பெட்டில் நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். ஞாபகம் இல்லையா? ஞாபகம் வரலையா உனக்கு? இப்படிலாம் ஒன்று நடக்கலைன்னா நான் உன்னை டச் பண்ணியிருக்கவே மாட்டேன். அது கூட உனக்கு தெரியலையா? ஓகே உன்னை எங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டோம் என் ரூமில். நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி இருந்துட்டோம்டி. ஓகே அதை விட நேத்து என்னடி பண்ண? என்ன பண்ண? உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன்டி. என்னை விட்டு நீ எப்படி போவ? நீங்கள் அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன மீன் பண்ணுறான்னு உங்களுக்கு புரியுது? மாமா நீ என்ன சொல்ல வர? என்ன உனக்கு பிடிக்குமா? நேற்று என் லைஃப் லாங் நீ என் கூட இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல. நம்ம மேரேஜ் ஆகும்போது என் கை டைட்டாக பிடிச்சிக்கலான்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணல. நீ 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 என்ன பேசுகிற? என்கிட்ட தெளிவாக பேசு மாமா. மாமா சொல்லு மாமா. சும்மா ரோயன் டிஸ்டர்ப் பண்ணாத. வலிக்குது. அவனை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டான். வலிக்குது. ஆனாலுமே அவனை பார்த்துட்டே மாமா தெளிவாக சொல்லு, எனக்கு புரியல. இப்படி நீங்கள் அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒருவேளை இது போதியில் சொல்கிறானா? தெளிவாயிட்டு இதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவானா? தெளிவாகவே ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அவன் பேசவே இல்லை. அதுவே உங்களுக்கு ஒரு மாத்திரை இருக்கு. கண்ணை தந்து பாரு மாமா. அவன் கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டோஸ் பண்ணி அப்படி அவன் ஃபீல் பண்ணும் போது நீங்கள் அவன் கண்ணத்தில் கை வச்சு தட்டி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க இல்லையா? கையெடுத்து அப்படியே பெட்டில் லோக் பண்ணுறான். நம்ம கையை விட மூவ் பண்ணாதடி பொண்டாட்டின்னு சொல்லும் போது அவனே பார்த்துட்ருக்கீங்க. பெயினில் உங்கள் கண்ணில் தண்ணி வந்தாலுமே இப்போ அவன் சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? அது உங்களுக்கு ஒரு மாத்திரை இருக்கு. அப்போ மாமாவுக்கு நம்மளை பிடிக்குமா? மாமா இது மட்டும் சொல்லு மாமா. என்ன உனக்கு பிடிக்கும்ல? சொல்லு மாமா. அப்படியே சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டே உங்கள் கையை விட்டுட்டு உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணுறான். அவன் மூவ் பண்ண உங்களுக்கு அங்கே வலிக்குது இல்லையா? மாமா உங்களால் வலிக்குது ஸ்டாப் பண்ண கூட சொல்ல முடியல. உங்கள் லிப்ஸை கடிச்சுக்கிறீங்க. லாஸ்ட் டைம் கூட வலிக்குதா? இந்த வாட்டி அந்த மாதிரி சொல்லக்கூடாது திங்க் பண்ணுறீங்க. குடிச்சிட்டு வேற இருக்கான். கொஞ்சம் ஆஷா தான் நடந்துக்கிறான். புரியுது இந்த மூவ்க்கும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நடந்திருப்பான் இல்லையா? அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பான். வலிக்குது ஓகே தான், பட் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். கண்ணு மூடி ஃபீல் பண்ணுறான் தெரியுதா?
ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம். சைலண்ட்டாக அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவன் சிஸ்லலாம் கை வச்சு ரப் பண்ணி வெயிட் பண்ணுறீங்க அவன் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும். அகெயின் அகெயின் அவன் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்படியே டைம் போயிட்டே இருக்க. ஸ்லோவாக கொண்டு வரான். ஃபினிஷ் பண்ண போகிறான். தெரியுதோ அவன் ஷோல்டரில் கை வச்சான். அவ்வளோதானா? மாமா முடிச்சிருச்சுல? போதும்ல? போதும்டி புதட்டி அப்படி சொல்லிட்டே உங்கள் மேலே படுத்துட்டான். சமமா பெயினா ஷோல்டரில் போய்ட்டு எப்பவும் போல கடிச்சு விட்டுறீங்க. எப்பவும் போல அவன் சைலண்ட்டாக இருக்கான். அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? ரொம்ப டயர்டாக இருக்கு. அவன் தூங்கிட்டான். அவன் கூட சேர்ந்து நீங்களும் தூங்கிட்டீங்க. எதுவுமே கேட்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே ஆரம் எழுந்துக்கிறான். படுத்திருக்க போஸை பார்க்குறான். புரியுதா? தெரிஞ்சுக்கிட்டான். நைட்டு குடிச்சிருந்தோம் இல்லையா? ஓகே ஒயின் கண்டுபிடிச்சிருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டான். உங்ககிட்டலாம் அதெல்லாம் சொல்லாமல் தான் வச்சுருப்பான். பெருசாக எதுவும் கண்டுக்கல. உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இந்த இதில் தான் நீங்கள் இழந்துக்கிறீங்க. நீங்களும் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவனோட கை அவன் ஷோல்டரில் இருக்குது. பிகாஸ் நைட்டு கடிச்சு விட்டுருப்பீங்க இல்லையா? அது அவனுக்கு வலிக்குது. அவன் கை வச்சுருப்பான். ஸோ இதில் சினிங்கி தான் நீங்கள் இப்போ எழுதிருப்பீங்க. அவன் ஷோல்டர்ந்து கை எடுக்கிறான். மேலே தான் படுத்துருக்கான். நீங்களும் எதுவுமே பேசலை. அவனும் உங்ககிட்ட பேசலை. பட் உங்களுக்கு நைட்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. 2 பேருமே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் கை கீழே போகுது. புரியுது உங்களுக்கு. பல்ல கடிக்கிறீங்க. அதை நம்ஜுனும் நோட் பண்ணுறான். அவனுக்கு புரியுது பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு. அவன் ஒரு கையில் உங்கள் ஃபேஸ் ஹோல்ட் பண்ணிட்டே உங்களை கிஸ் பண்ணிட்டே அதை அவன் பண்ணுறான். கண்ணை டைட்டாக முடிக்கிறீங்க. முடிச்ச உடனே உங்கள் லிப்ஸை விட்டுறான். அதுக்குள்ளே உங்கள் கண்ணில் தண்ணியாக வந்துச்சு. அவன்கிட்ட பேசலாமா அப்படி தோணுது. பட் அவன் உங்கள் மேலேருந்து எழுந்துட்டான். எழுந்து அடுத்த செகண்ட் டோன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. பயங்கரமாக வலிக்குது. ஆரம் பிளாங்கெட் எடுத்தோம். உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு கீழே அவன் ட்ரெஸ் இருக்குது. அதில் பேண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டே அங்கேருந்து போகிறான். பெருசாக அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. நீங்கள் பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க, முடியல. பட் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அவன் சொன்னது மட்டும்தான் ஓடுது. மாமாவுக்கு நம்மளை பிடிக்குமா? அதனால தானே மாமா நம்மக்கிட்ட அவ்வளோ கோவப்படுது. நம்ம விட்டுட்டு போகணும் அப்படி சொன்னதுனால அவ்வளோ கோவம் இருக்குல்ல? அப்படின்னா மாமாவுக்கு நம்மளை பிடிக்கும்ல? இப்படி தோணுனாலுமே ஒரு வேளை மாமா எப்பவும் போல் நம்ம மேலே அஃபெக்ஷனாக இருக்கா, அதனால இப்படி கோவப்படுதா? இப்படியும் தோணுது. இதுக்கிடையில் உங்களுக்கு பெயின் வேற. எழுந்து ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு மிரர் முன்னாடி வந்து நிற்கும் போது நைட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள இது நடந்ததுன்னு. உங்கள் பாடியை பார்க்குறீங்க. இப்படி தானே அப்போவும் இருக்கும். இப்போது ரொம்ப மோசமாக இருக்குது. பட் அப்போது என்ன போல தான் இருக்கும். அப்போது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சா? மாமா நீ என்னை டச் பண்ணிட்டியா? இப்படி நீங்கள் மிரர் முன்னாடி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரியுது. ஓகே எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்காம மாமா கிட்ட கேட்டுருணும் அப்படி சொல்லிவிட்டு வேக வேகமாக உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வெளியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆரம் ரூமில் போடுறீங்க. அவள் இல்லை. வேக வேகமாக கீழே வந்தா ஆரம் இப்போ தான் உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு வெளில போயிட்டுருக்கான். வேக வேகமாக அவன் பின்னாடியே ஓடுறீங்க. அவன் வெளியே போயிட்டுருக்கான். மாமா மாமா ஒரு நிமிஷம், மாமா நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும் ஒரு நிமிஷம். அவன் காதில் விழுது. பட் நிற்காமலே போகிறான். உங்களால் ஓட முடியல, நடக்க முடியல. ஃபஸ்ட்டு மாமா ப்ளீஸ், எனக்கு கால் வலிக்குது, என்னால் ஓட முடியல, ப்ளீஸ் நில்லு, உங்ககிட்ட நான் பேசணும். அப்படி சொன்ன உடனே டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். மூச்சு வாங்குது. ப்ரீத் பண்ணிட்டே நைட்டு மாமா நீ என்கிட்ட பரவாயன் அந்த மாதிரி உங்ககிட்ட இதுக்கப்புறம் நடக்க மாட்டான். உள்ள போ. நீங்கள் அவன் பேசியிருப்பாங்க இல்லையா,
ஸோ அதை பேச வந்திருப்பீங்க. பட் அவன் உங்களை டச் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை மீன் பண்ணி தான் சொல்கிறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு போகிறான். நம்ம என்ன பேச வரோம், என்ன இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறீங்க. கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். வீட்டுக்குள்ளே நடந்து வரீங்க. உங்கள் அம்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மா மாமா சாப்பிட்டுச்சா? இல்லை, தலையாட்டுறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். திரும்பி உங்களை பார்க்குறாங்க. மாமா குடிக்குமா? ம். ஏம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை? உங்ககிட்ட இல்லை, யார்கிட்ட என்னதுக்கு நான் சொன்னது கிடையாது. அவன் என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறம் குடிக்க மாட்டான். இவ்வளோ நேரம் நான் அவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? மாமா குடிக்கும். ஏன் என்கிட்ட சொல்லண்ணா? இதுக்கப்புறம் குடிக்க மாட்டான்னு சொல்கிறேன்.